ஆகுது. ஓகே, எல்லாமே சிஸ்டம் பூட் ஆயிடுச்சு. யூ ஹேவ் காட் த டெஸ்க்டாப், வால்பேப்பர் வந்துருச்சு, எல்லாமே வந்துருச்சு. பட் நவ் யூ ஆர் நாட் ஏபிள் டு, நீ கூகுள் குரோம் கிளிக் பண்ற, ப்ரௌசர் வந்து நாட் ஏபிள் டு கனெக்டட் ஆர் எரர் அப்படின்னு காமிக்குது. வை? வாட் இஸ் த ரீசன் ஃபார் திஸ்? வாட் மைட் பி த ரீசன்? சார் என்ன எல்லா சிஸ்டமோட கனெக்ஷன் வந்து அந்த மெயின் சார் கனெக்ட் பண்ணிருப்பாங்க சார். ஓகே, அது ஆப்ரேட் பண்றது எல்லாத்துக்கும் கனெக்ட் ஆகும் சார். எஸ். இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த லேப் டெக்னீஷியன் வச்சுக்கோங்க, லேப் இன்சார்ஜஸ். அப்போ அந்த லேப் டெக்னிக்கல் சப்போர்ட் பர்சன் அவங்க இனிஷியலா என்ன ஒர்க் பண்ணுவாங்க? வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் ஒர்க் தே வில் டு இஃப் யூ நீட் தட் ஆக்சஸ்? இன்டர்நெட் வேணும் அப்படின்னா சம்ஒன் ஏதாவது சொல்லுங்க. நம்ம வீட்ல கூட வைஃபை இருக்கு, எல்லார் வீட்லயும் வைஃபை இருக்கு. we are sharing that வைஃபை. initially we are doing this process. நம்ம வீட்லயே நம்ம இந்த ப்ராசஸ்ல பண்றோம். காலையில எந்திரிச்சோடனே நீ இன்டர்நெட் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஷேரிங் வைஃபை டிவைசஸ் நாம யூஸ் பண்றோம் அப்படின்னா, நீ இன்டர்நெட் வந்து உன்னோட மொபைல்ல கனெக்ட் பண்ணி பாக்குறீங்க, இன்டர்நெட் வந்து நாட் கனெக்டட் அப்படின்னு வருது. இப்போ என்ன ரீசனா இருக்கும்? மேபி அந்த வைஃபை ரவுட்டருக்கு பவர் இன்புட் இல்லாம இருக்கலாம், இல்லைன்னா ரீசார்ஜபிள் ஆக்சஸ், இட் மீன் அவுட் ஆஃப் டேட்டா இருக்கலாம், டேட்டா அப்படின்னு எக்ஸ்பயர்ட். ஓகே, ஆர்எல்ஸ் எனக்கு வந்து ரேஞ்ச், கரெக்டான ரேஞ்சில் நீங்க வந்து அவைலபிள் இல்லாம இருக்கலாம். ஓகே, தென் அதுல மோட்ஸ் இருக்கா? வி ஹேவ் சம் மோட்ஸ். ஓகே, அதுல அந்த ரெட் அண்ட் தென் எல்லோ கிரீன் அந்த ஸ்விட்சஸ் பட்டன்ல இருக்கு. ஸோ அதுல நம்ம வந்து ஆன் அண்ட் ஆஃப், அதை நம்ம ஈவன் பவர் நம்ம ஆன் பண்ணியிருந்தாலுமே, ஓகே, வாட் வி ஹேவ் டு டூ, அந்த பர்டிகுலர் டிவைஸ்ல, நெட்வொர்க் ரவுட்டர் டிவைஸ்ல வி நீட் டு ஸ்விட்ச் ஆன் தட் ஆக்சஸ். இட் மீன் டேட்டா ஃப்ளோக்கான பர்மிஷன் ஸ்விட்ச் ஆன் அப்படின்றத கொடுத்தாதான் that particular device will start radiating the Wi-Fi signals. Wi-Fi signals அங்கிருந்து உனக்கு radiate ஆனதா through that antenna. Okay, then only we can able to get that internet access. Okay, are you getting my point? Hello, is it audible? Yes sir. Okay, fine. So now can you tell me what is the difference between a single access and multiple access? Single access and multiple access. சிங்கிள் ஆக்சஸ்னா ஒரு சிஸ்டம் இல்லனா ஒரு சர்வர் தான் சார் ஆக்சஸ் பண்ண முடியும் சார். Okay, can you give some example? Can you give some example which we are using in our day-to-day life? சார் சிங்கிள் ஆக்சஸ்னா இப்ப நம்ம வீட்ல யூஸ் பண்ணிட்டு இருக்க அந்த லேப்டாப் வைஃபை இருக்குல்ல சார், அது வந்து நம்ம ஆக்சஸ் பண்ணலாம் சார். ஃபார் எக்ஸாம்பிள் அது வந்து லேன்ல கனெக்ட் பண்ணா அது வந்து சிங்கிள் ஆக்சஸ். கேன் வி சே லைக் தட்? ஓகே, இப்போ அந்த ஒரு போர்ட்ல இருந்து, அந்த ரவுட்டர் போர்ட்ல இருந்து ஒரே ஒரு லேன் கேபிளை மட்டும் எடுத்து உன்னோட லேப்டாப்ல கனெக்ட் பண்ண அப்படின்னா யூ கேன் ஏபிள் டு ஆக்சஸ் ஒன்லி ஒன்ஸ். ஓகே, இப்போ அதே ரவுட்டர்ல இஃப் யூ ஹேவ் மல்டிபிள் போர்ட், நான் சொல்ல வர்றது புரியுதா? மல்டிபிள் போர்ட்னா input port and output port. I can able to give n number of input and n number of output. புரியுதா நான் சொல்ல வர்றது? ஓகே, ஒரே ஒரு இன்புட் ஆக்சுவலா ஃபார் எக்ஸாம்பிள் ஜியோ ஃபைபர் வந்து நம்ம ஆக்சஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னா நமக்கு வர்ற கேபிள், ஃபைபர் கேபிள் ஒரே ஒரு கேபிள் தான் வருதா? கரெக்டா? அந்த ஒரு கேபிளை தான் நம்ம என்ன பண்றோம், ரவுட்டர்ல கொடுத்துட்றோம். இப்போ அதே வந்து நான் வந்து அட் அ டைம்ல வீட்டுல இப்போ 5 பேர் இருக்கோம்னா 5 பேருமே நம்ம வந்து த்ரூ லேன் கேபிள்ல நான் வந்து ஆக்சஸ் எடுக்கணும் அப்படின்னா வி நீட் டு ஹாவ் தட் ஸ்விட்ச்ன்ற டிவைஸை நீ கனெக்ட் பண்ணா மட்டும்தான் அதுல இன்புட் போர்ட் வந்து அவங்க ஜியோ வந்து அவங்க ஃபைபர்ல இருந்து வர்ற கேபிளை நீ கொடுப்ப. தென் அவுட்புட் போர்ட் வந்து ஈத்தர்நெட் கேபிளா நீ யூ கேன் டேக் n நம்பர் ஆஃப் அவுட்புட். ஃபார் எக்ஸாம்பிள் 5 போர்ட்ஸ் தான் இருக்கு அப்படின்னா 5 நம்பர் ஆஃப் அவுட்புட்ஸ் ஐ கேன் ஏபிள் டு டேக். ஸோ அந்த லேன் கேபிளை 5 டிஃப்ரெண்ட் லேப்டாப்ஸ்ல நீ கனெக்ட் பண்ணி வி கேன் ஏபிள் டு கெட் தட் ஆக்சஸ். ஓகே, இது வந்து த்ரூ வந்து லேன் கேபிள். இதே வந்து நான் ஒய்ஃபை அப்படின்னா யூசிங் வயர்லெஸ் மீடியம்ல நான் ஆக்சஸ் பண்றேன் அப்படின்னா
நான் அந்த டிவைஸை வந்து ஒரு வைஃபை மோடம்ல நான் கனெக்ட் பண்ணிடுறேன். வைஃபை மோடம் வில் ரேடியேட் த சிக்னல் ஃபார் சர்டன் ரேஞ்ச். ஓகே, அந்த ரேஞ்சுக்குள்ள நாமளும் இருந்தோம் அப்படின்னா ஐ கேன் ஏபிள் டு ஆக்சஸ். ஃபார் எக்ஸாம்பிள் 10 நம்பர் ஆஃப் மொபைல்ஸ் நம்ம வீட்டில் இருக்கு, எல்லாருமே ஃபேமிலியே சிங்கிள் வைஃபை தான் ஆக்சஸ் பண்றாங்க அப்படின்னா வி ஆல் ஆக்சஸிங் த சிங்கிள் நெட்வொர்க். ஓகே, அது வந்து ஒரு அந்த டிவைஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் கிவிங் மல்டிபிள் ஆக்சஸ் டு டிஃப்ரெண்ட் 10 நம்பர்ஸ். ஒரு கெட்டிங் மை பாயிண்ட்? ஹலோ, இன்னும் சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நம்மளோட ட்ரெடிஷ்னல் டெலிஃபோன் கேபிள். ஓகே, ட்ரெடிஷ்னல் டெலிஃபோன் கேபிள் சிங்கிள் ஆக்சஸா மல்டிபிள் ஆக்சஸாப்பா? கேன் எனிவன் சே? உங்களுக்கு இந்த டிஃபரன்ஸ் புரிஞ்சிருச்சுன்னா திஸ் டாபிக் இஸ் டெலிஃபோன். நம்ம வீட்டுக்கு வர்ற டெலிஃபோன் கேபிள் வந்து சிங்கிள் ஆக்சஸா மல்டிபிள் ஆக்சஸா as a user point of view? Yes, as a user point of view நமக்கு வந்து த்ரூ கேபிள்ல வருது. கரெக்டா? கேபிள்ல வரும்போது அது சிங்கிள் ஆக்சஸ் தான். ஒரு அந்த கேபிள் வந்து ஒரே ஒரு வீட்டுக்கு தான் நம்ம அந்த கனெக்ஷன் கொடுப்போம். கரெக்டா? இப்போ இதே இது நம்மளோட பிஎஸ்என்எல் நம்ம ஸ்ட்ரீட் கார்னர்ல பார்த்தீங்கன்னா, இல்லைன்னா அந்த ஒரு அந்த 4 ஸ்ட்ரீட்ஸ் கார்னர்ல பார்த்தீங்கன்னா ஒரு பிஎஸ்என்எல் ஒரு பாக்ஸ் மாதிரி வச்சிருப்பாங்க, பார்த்துருப்பீங்களா? Have you seen? Did you have seen? Hello. Yes sir. Okay. அப்போ அதுல வந்து அந்த பாக்ஸ்ல ஒரு சம் பர்சன்ஸ் நம்ம ப்ரீவியஸா பார்த்திருப்போம் ஒரு 5-8 இயர்ஸ்க்கு முன்னாடி. now we have rarely 5-8 இயர்ஸ் முன்னாடி நமக்கு ஏதாவது இஷ்யூ அப்படின்னா அங்க ஒரு டெக்னீஷியன் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருப்பாரு. Have anyone noticed that what he has done? என்ன பண்ணிட்டு இருப்பாங்க அவங்க? அந்த பாக்ஸ் ஓபன் பண்ணிருக்கும் போது பாத்திருக்கீங்களா? எஸ். ஹலோ, நிறைய ஸ்லாட்ஸ் இருக்கும். அதுல நிறைய ஸ்லாட்ஸ்ல நம்ம வீட்டுக்கு எந்த லைன் போகுதோ அதை மட்டும் எடுத்து என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, அந்த லீடை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு they will using their own wireless அந்த போனை வச்சு they will connect it out. ஓகே, அந்த கேபிள் லிங்க்ல கேபிள் ஏதாவது இஷ்யூஸ் இருந்தது அப்படின்னா அந்த கேபிளை செக் பண்ணிட்டு கேபிள் லைன்ல எந்த இஷ்யூஸும் இல்லை அப்படின்னா he will get into that அந்த பர்டிகுலர் போர்ட். அந்த போர்ட்ல இருந்து நம்ம வீட்டுக்கு ஒரு கால் பண்ணுவாங்க. இப்போ வந்து உங்களுக்கு வந்து எந்த ஆடியோ நாய்ஸஸும் இல்லை, எந்த இஷ்யூவும் இல்லையா அப்படின்ற மாதிரி நம்ம கிட்ட கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஓகே, நோ இஷ்யூஸ் அப்படின்னா ஆக்சுவல் ஸ்லாட் அந்த மல்டிபிள் ஆக்சஸ்ல இருந்து ஒரு சிங்கிள் ஆக்சஸ் மட்டும் ஸ்லாட்டை கனெக்ட் பண்ணிட்டு then again he will come to the lab technician from any service network. He will come to our home. Then again he will make a call from நம்மளோட லேண்ட்லைன்ல இருந்து அந்த போர்ட்டலுக்கு அகைன் கால் பண்ணி பார்ப்பாங்க இந்த லிங்க் கரெக்டா இருக்கா. தென் அகைன் அவங்க வந்து ஆஃபீஸ்க்கு போனதுக்கு அப்புறம் they will ask us to verify using this number, use this number to call, make a call to confirm whether you have got your issue have been resolved or not. இதுதான் வந்து ஒரு கம்ப்ளீட் சர்வீசஸ் வந்து அவங்க வந்து பெர்ஃபார்ம் பண்றது. ஓகே, லைக்வைஸ் இங்கே மல்டிபிள் ஆக்சஸ் அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு mobile communication it comes under multiple access or single access pa? Mobile communication nowadays which we are using wireless communications multiple access yes sir. Okay, why we need of multiple access? அவங்க மொபைல் சர்வீஸ் வந்து பர்டிகுலரா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு மட்டும் அவங்க வந்து அந்த சிக்னலை டிரான்ஸ்மிட் பண்றாங்களா, இல்ல வெதர் தே ஆர் சென்டிங் த சிக்னல் as a காமன். ஓகே, நாம வந்து அந்த சிக்னல் ஆக்சஸ் பண்ணிக்கிறோமா? பீப்புள் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 1000 பீப்புளும் ஒரே ஒரு இதுதான் ஆக்சஸ் பண்ணிக்கிறாங்களா? அப்படியா? வாட் இட் மீன்? வெதர் நவ் அட் பிரசன்ட் வயர்லெஸ் மொபைல் communication it comes under multiple access or single access? They are providing the people, correct? Hello, multiple people. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சேட்டலைட் நம்ம யூஸ் பண்றோம்னு வச்சுக்கோங்க ஒரு மீடியமா. ஓகே, மீடியமா யூஸ் பண்றோம். இப்போ டெலிவிஷன் சிக்னல் எக்ஸாம்பிளுக்கு டெலிவிஷன் சிக்னலை எடுத்துக்கோங்க. வெதர் நமக்கு வந்து சிக்னல் வந்து அவங்க காமனா தான் டிரான்ஸ்மிட் பண்றாங்க, ரைட்டா? ஃபார் எக்ஸாம்பிள் டிடிஹெச் ஏதோ ஒரு டிஷ் டிவி இல்லைன்னா ரிலையன்ஸ் ஒரு ஸ்கை நெட்வொர்க் எது வேணாலும் எடுத்துக்கோங்க. ஓகே, தே ஆர் டிரான்ஸ்மிட்டிங் த சிக்னல் ஃபார் அ காமன். ஓகே, ஒரு
மேல இப்போ சேட்டலைட்ல இருந்து the signals will radiate. ஓகே, நம்மளால அந்த சிக்னல்ஸ் வந்து ஆக்சஸ் பண்ண முடியுது அப்படின்னா நம்ம அந்த டைரக்ஷன்ல நம்மளோட ஆண்டனாவை ஃபிக்ஸ் பண்ணிட்டு வி ஆர் கெட்டிங் தட் சிக்னல். அந்த ஆண்டனா கெயின் பண்ற சிக்னலை வந்து யூசிங் தட் அவர் டிவி ரிசீவர் மூலியமா நம்ம சிக்னலை வந்து கேதர் பண்ணிப்போம். கரெக்டா? ஒரு கெட்டிங் மை பாயிண்ட்? எஸ், hello. Yes, sir. Okay, when the number of users are high, okay, which one we need to prefer, whether single access or multiple access? As a service provider point of view ல இருந்து நான் வந்து ஒரு 10,000 பீப்புளுக்கு நான் சர்வீஸை வந்து நான் ப்ரொவைட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் மொபைல் கம்யூனிகேஷன் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா நெக்ஸ்ட் டெலிவிஷன் கம்யூனிகேஷன் எடுத்துக்கோங்க. ஓகே, விச் ஒன் இஸ் ப்ரிஃபரபிள்? சிங்கிள் ஆக்சஸா மல்டிபிள் ஆக்சஸா? நான் ஒரு தடவை சென்ட் பண்ணேன்னா எனக்கு வந்து ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே அது ரீச் ஆயிடணும் அப்படின்றது மல்டிபிள் ஆக்சஸ். கரெக்டா? சிங்கிள் ஆக்சஸ் அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும், ஃபார் எக்ஸாம்பிள் பிஃபோர் 10 years how we have got the cable TV through the cable. கரெக்டா? நம்ம ஃபிளாட் இருக்கும் அப்படின்னா ஃபிளாட்ல அந்த டாப்ல வந்து ஒரு சின்ன ஒரு கனெக்டர் மாதிரி இருக்கும். அந்த கனெக்டரோட லீட்ல பார்த்தீங்கன்னா 6 ஒயர்ஸ் எடுத்திருப்பாங்க. கரெக்டா? 6 இல்லைன்னா 8 போர்ட்ஸ் ஒயர்ஸ் எடுத்திருப்பாங்க. அந்த 8 போர்ட் ஒயருமே ஒவ்வொரு வீட்டுக்கும் போகும். கரெக்டா? ஒரு கெட்டிங் மை பாயிண்ட்? ஹலோ, Yes, sir. எஸ், ஓகே. Sir, audible. ஸோ ஒவ்வொரு ஒயருமே நம்ம வந்து எடுத்து அந்த ஒரு சிங்கிள் ஹோமுக்கும் ஒவ்வொரு ஒயர் அட்லாஸ்ட் அந்த வீடு எவ்வளோ டிஸ்டன்ஸ்ல இருந்தாலும், ஃபார் எக்ஸாம்பிள் 100 மீட்டர்ஸ்னாலும் நான் அந்த கேபிளை நான் லே டவுன் பண்ணணும். அந்த கேபிள்ல ஏதாவது இஷ்யூ ஆச்சு அப்படின்னா எனக்கு வந்து நிறைய அகைன் நான் கேபிளை ரீப்ளேஸ் பண்ணிட்டு இருக்கணும். ஓகே, நவ் விச் ஒன் இஸ் ப்ரிஃபரபிள், வெதர் ஒயர்ட் கம்யூனிகேஷன் ஆர் ஒயர்லெஸ் கம்யூனிகேஷன்? மோர் அட்வான்டேஜஸ் எனக்கு இப்போ அட் ப்ரெசன்ட் கம்யூனிகேஷன் ஏரால விச் ஒன் ஹேவிங் அண்ட் ஹையர் preferable technology wise, whether wired or wireless? Wired or wireless? Wireless, because at any place, okay, we can able to access. Okay, main reason, okay, we no need to rely on wired. Appo when compared to wired and wireless is most preferable. அப்போ இப்போ நாம யூஸ் பண்றது டெலிவிஷன் கம்யூனிகேஷன் நான் கம்பேர் பண்றேன் அப்படின்னா பிஃபோர் 10 years பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கேபிள் கம்யூனிகேஷன் மூலியமா தான் பண்ணோம். இட் மீன் ஒயர்டு கம்யூனிகேஷன் மூலமா தான் we have received the television signal. At present, what is the technology we are using? Wired or wireless communication? For accessing the television signal or mobile communications or internet, we are using wireless communication. Okay, so even இன்னும் இப்போ வந்து இன்டர்நெட் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கோம், அந்த பர்டிகுலர் ரீஜியன்ல தான் நம்ம வந்து எடுத்துட்டு இருக்கோம். ஸோ வாட் தே ஆர் பிளானிங் ஃபார், தே ஹேவ் பிளான் டு இம்ப்ளிமெண்ட் சேட்டலைட். தே ஹேவ் ஆல்ரெடி prepared the plan, how like mobile communication and television communication மாதிரி நம்ம எப்படி சேட்டலைட்டை யூஸ் பண்ணி நம்ம சிக்னலை நம்ம கேதர் பண்றோமோ, as like internet also they have planned in some other countries, they have already implemented as. ஓகே, ஸோ ஏன் அப்படின்னா நம்மளோட யூசர்ஸ் வந்து ஒருத்தர் 2 பேர் இல்லை, சரியா? ஸோ வாட் இஸ் அவர் approximate population of India? Approximate population of India? 130 billion or 130 million? Hello, 130 Okay. billion, sir. ஸோ இப்போ இவங்க எல்லாருக்குமே நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 130 பில்லியனுமே இப்போ வந்து மொபைல் கம்யூனிகேஷன் வந்து ஆக்சஸ் பண்றாங்கன்னு நினைக்கிறாங்க. ஈவன் கவர்மெண்ட் ஆல்சோ சேயிங் digital transition, whatever the things you need to perform, you need to work it on digitally அப்படின்றத இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. ஸோ இது எல்லாமே இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு which one is preferable, wired or wireless? எல்லாருக்குமே எனக்கு வந்து சர்வீஸ் நான் போய் ரீச் ஆகணும் அப்படின்னா, ஸோ த ஒன்லி பாசிபிள் வே, okay, to enhance digitally all over our particular country, which having much higher density in terms of population. So
The thing is wireless communication. Okay, so இந்த கான்செப்ட் பேஸ் பண்ணி தான் this 5th unit. Okay, okay, ஸ்பெக்ட்ரம்னா என்னப்பா? What is that spectrum? ஸ்பெக்ட்ரம்னாலே என்ன? ஸ்பெக்ட்ரம் இந்த டேர்ம் எங்க கேள்விப்பட்டிருக்கீங்க? ஸ்பெக்ட்ரம் ஸ்பெக்ட்ரம் SPECTRUM. பிசிக்ஸ்ல அது அது என்ன டேர்ம்? இன்னும் நம்மளோட கம்யூனிகேஷன்ல பாத்தீங்கன்னா சம்டைம்ஸ் நியூஸ்ல கூட 2G ஸ்பெக்ட்ரம், 3G ஸ்பெக்ட்ரம், 5G ஸ்பெக்ட்ரம்கான ஆப்ஷன்ஸ் போயிட்டு இருக்கு அப்படின்றதெல்லாம் பேசிப்பாங்களே. ஸோ வாட் தே ஆர் ட்ரைங் டு சே, என்ன அவங்க கன்வே பண்றாங்க? ஸ்பெக்ட்ரம் அப்படின்னா அங்க என்ன மீன்? frequency allocation. Yes, range, frequency allocations. Okay, range. இப்போ எல்லாமே எல்லா ஃபங்க்ஷனாலிட்டி either mobile communication or via internet communication or television communication or radio communications or military communication or navigational, இது எல்லாமே ஒரு பர்டிகுலர் ஃப்ரீக்வன்சி பேஸ்டு தான். சரியா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு ஒரு மொபைல் நெட்வொர்க் வராங்கன்னு வச்சுக்கோங்க, ஜியோ ஆர் ஏர்டெல் ஆர் ஏர்செல் ஆர் பிஎஸ்என்எல், இவங்க எல்லாருமே அந்த பர்டிகுலர் ஃப்ரீக்வன்சியை கவர்மெண்ட் கிட்ட இருந்து ஓகே தே நீட் டு கெட் இட். ஓகே, இந்த பர்டிகுலர் ஃப்ரீக்வன்சி இந்த ரேஞ்ச் வந்து இந்த சர்வீஸ் ப்ரொவைடர் தான் யூஸ் பண்ணணும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் 93.5 இஸ் ஒன்லி ஃபார் சூரியன் எஃப்எம், 88.5 இஸ் ஃபார் எக்ஸ், ஓகே, 91.5 இஸ் ஃபார் சேலம் எஃப்எம். அப்போ இதுல என்ன வாட் தே ஆர் ட்ரைங் டு கன்வே, this particular spectrum 91.3 is need to be utilized only by that particular service taker, okay, or those who have already paid for that. Okay, இப்போ 91.3 have been allocated to particular user, யாரோ ஒருத்தருக்கு allocate பண்ணியிருந்தாங்க அப்படின்னா that should not be accessed by any other person. Okay, இப்போ நாம அந்த frequency நாம access பண்றோம் without legally நாம வந்து அதை வந்து access பண்றோம், ஏதாவது யூட்டிலைஸ் பண்றோம் அப்படின்னா, so whatever the money, it's a legal issue. Okay, it is an illegal activity, so they can file a case against us. Okay, whatever the money they are demanding, we have to pay. Are you getting my point? Hello? Yes, sir. Okay, so mean அந்த ஃப்ரீக்வன்சிக்கு அவங்க வந்து crores and crores of money they have paid to the government. Okay, இப்போ அந்த ஃப்ரீக்வன்சியை நான் ஆக்சஸ் பண்றேன் அப்படின்னா அவங்களோட சிக்னல் என்ன ஆகும்? லாஸ் ஆகும். அவங்களோட சிக்னல் லாஸ் ஆச்சு அப்படின்னா அவங்களோட டிரான்ஸ்மிஷன், ஃபார் எக்ஸாம்பிள் ரேடியோ கம்யூனிகேஷன் எடுத்துக்கோங்க, வயர்லெஸ் எது வேணாலும் எடுத்துக்கோங்க, அந்த பர்டிகுலர் ஃப்ரீக்வன்சில தான் அவங்களோட சிக்னல்ஸ் இன்ஃபர்மேஷன் டிரான்ஸ்மிட் பண்ணிட்டு இருக்காங்க. இதை நான் வந்து அன்ஆத்தரைஸ்டா நான் வந்து ஆக்சஸ் பண்றேன் அப்படின்னா இட் இஸ் அன் illegal issue, illegal thing, legal activity which I am performing. So they can take any action against me legally through court மூலியமா. சரியா? That is why I am trying to say this spectrum. Okay, spread spectrumனாலே அந்த ஃப்ரீக்வன்சியை நாம வந்து கம்ப்ளீட்டா நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிருக்கோம். ஓகே, இந்த டாபிக் கீழே தான் நமக்கு வந்து என்னென்ன இருக்கு, 3 டாபிக்ஸ் இருக்கு. FDMA அகைன் நம்ம எங்க பார்த்திருக்கோம்? ஃப்ரீக்வன்சி ஏஎம்மோட கிளாசிபிகேஷன்ல பார்த்திருக்கோமா? எஃப்எம்மோட கிளாசிபிகேஷன்ல என்னென்ன? ஃப்ரீக்வன்சி பேஸ்ட், ஓகே, தென் டைம் பேஸ்ட், அண்ட் இங்க இன்னொன்னு புது டேர்ம் என்னன்னா கோட் பேஸ்ட். இந்த நியூ டேர்ம்ல நம்ம செகண்ட் யூனிட் தேர்ட் யூனிட்ல இருந்தே நம்ம கோட் பேஸ்ட்ல தான் நம்ம எல்லாமே படிச்சுட்டு வரோம். அதே தான். ஓகே, ஃப்ரீக்வன்சி டிவிஷன் மல்டிபிள் ஆக்சஸ் which is based on the frequencies. The second one, time division multiple axis, which is based on the time allocation. Third one, which is based on the code. Okay, va? Yes. Go to the first page, pa. Yes. Frequency division multiple axis. No. From the first. Yeah. In FDMA, all the users share the satellite at the same time. Correct? So on the frequency, for example, if we use DTH ellame, with the help of satellite, we are getting the signal. So, but each user transmit at a unique allocated frequencies.
ஓகே. இப்போ நீங்க டெலிவிஷன் சிக்னலே நீங்க பார்த்துட்டு இருக்கும்போது நமக்கு வந்து அந்த ரிசீவர்ல ஒரு கார்டு மாதிரி ஒரு சிம் கார்டு மாதிரி கொடுத்துருக்காங்க பாத்தியா, அதுக்குள்ள பேக் சைட் பார்த்தீங்கன்னா யூ வில் ஹேவ் அன் எலக்ட்ரானிக் சிப். ஓகே, நம்மளோட சிம் கார்டு மாதிரி தான் அதுல இருக்கும். அந்த சிம் கார்டில் தே ஹேவ் அலோகேட்டட் ஃப்ரீக்வன்சி டு அ பர்டிகுலர் யூசர். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் அந்த கார்டு வந்து வேற ஏதாவது ரிசீவர்ல போட்டாலும் அது வந்து ஒர்க் ஆகாது. தென் அந்த பர்டிகுலர் கார்டு வந்து நேம் ஹேவ் பின் ரிஜிஸ்டர்ட் பிகாஸ் யூனிக்னஸை ஃபைண்ட் பண்றதுக்காக தான் அந்த கார்டே நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இட் கேன் பி யூஸ்டு வித் அனலாக் அண்ட் டிஜிட்டல் சிக்னல்ஸ். எஸ், we can able to use that FDMA frequency division multiplexes using both the technology, analog technology நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், டிஜிட்டல் சிக்னலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ப்ரீ அசைன்ட் FDMA refers நாம ஃப்ரீக்வன்சி அலோகேஷன் வந்து ப்ரியராகவே நம்ம பண்ணிடுறோம். ஓகே, இந்த ஃப்ரீக்வன்சி ஸ்லாட்ஸ்ல தான் நீங்க வந்து நம்ம FDM படிச்சிருப்போம்னு நினைக்கிறேன், கரெக்டா? TDM and FDM, what is the topic? Time division multiplexes. What is FDM? frequency division multiplexes. அதோட பேசிக்ஸும் இங்க இம்ப்ளிமெண்ட் ஆகுது, சரியா? ஓகே, so what is the second line? Pre-assigned frequency division multiplexes is a circuit easy to implement, but it is efficient for continuous heavy traffic circuits. ஓகே, நம்ம டிஃப்ரெண்ட் ஃப்ரீக்வன்சிஸ் நம்ம யூஸ் பண்றதுனால ஓகே நமக்கு வந்து டிராஃபிக் வந்து அதில் ரெடியூஸ் ஆயிருமா? டிராஃபிக் டைம்ல இந்த பர்டிகுலர் ஃப்ரீக்வன்சியை இந்த பர்டிகுலர் யூசர் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னா தேர் ஒன்ட் பி ஹேவிங் எனி ஓவர்லாப்பிங். நம்ம சாம்பிளிங்ல படிச்சோம் இல்லையா, சிக்னல் ஓவர்லாப்பிங் வந்து நம்ம எப்படி அவாய்ட் பண்ணலாம்? சாம்பிளிங் தியரம் அப்ளை பண்றோம். சாம்பிளிங் தியரம் வாட் இட் இஸ், எஃப்சி ஷுட் பி கிரேட்டர் than or equal to 2 into எஃப்எம், ரைட்டா? அப்போ அந்த பர்டிகுலர் ஃப்ரீக்வன்சி ஒரு யூசருக்கு அலோகேட் பண்ணும்போது தே கேனாட் ஏபிள் டு ஆக்சஸ் த டிஃப்ரெண்ட் ஃப்ரீக்வன்சிஸ். ஸோ ஆப்வியஸா எனக்கு இந்த டெக்னாலஜி நான் அப்ளை பண்ணும்போது ஓகே எனக்கு வந்து ஃப்ரீக்வன்சி ஓவர்லப் ஆகாது. ஃப்ரீக்வன்சி ஓவர்லப் ஆகலைன்னா என்னோட சிக்னல் டேட்டா டிரான்ஸ்மிஷன் வில் பி குட் அண்ட் பெட்டர். ஓகே, எஸ். Third point, in pre-assigned FDMA, all the users share the satellite at the same point, which we have already seen, and they have allocated with the unique allocated frequencies. Yes, this can be done with both analog and digital signals. Yes, you can come down. Example, fixed assignment. See, this is the diagram. Okay, and the router which you are having on the top, they are providing the signals. Okay, the satellite, they are providing the signals. For example, the first one, Ottawa is the place, location, geographical place which is available at somewhere. Second one is New York. Third one is London. Okay, இந்த 3 பிளேஸ்லயும் இந்த 3 பிளேசஸ்லயும் இருக்கிற பர்சன்ஸ் வந்து என்ன பண்றாங்க? they are accessing the single one. Okay, with the help of satellite. So அதோட டைரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்களா? what is the direction they have mentioned? அந்த ஆண்டனால both the directions இருக்கு, பாக்குறீங்களா? you have both upward as well as downward. upwardன்றத நம்ம uplinkன்னு சொல்றோம்ப்பா, downwardன்றத downlinkன்னு சொல்றோம். upward mean from earth stationல இருந்து satellite. okay, downlink அப்படின்னா from, what is downlink? uplinkனா from earth station ஆண்டனால இருந்து satelliteல இருக்கிற ஆண்டனா. what is downstream or downlink? just reverse of it. what it is? from the satellite to earth station. Okay, so that's why they have mentioned this antenna will act as a both transmitting antenna as well as receiving antenna. சரியா? for example, நம்மளோட மொபைல் கம்யூனிகேஷன் சிக்னல். ஓகே, at last அந்த சிக்னல்ஸ் என்ன பண்ணிட்டாங்க? they have taken using an cable. அது நியூயார்க்ல இருந்து டுவர்ட்ஸ் நம்ம எந்த பிளேஸ்க்கு அது லொக்கேட் ஆகணும் அப்படிமோ from the help of with the help of a cable they have transmitted the signal. Okay, so all the 3 channel across the satellite transponder channel which simultaneously transmit the signal in both the directions அப்படின்னா from நியூயார்க்ல இருந்து ஆட்டோவாக்கும் சென்ட் ஆகுது இன்ஃபர்மேஷன். then from at the same time it is sending the signal towards London. okay, so இந்த நேம் வந்து for an example எடுத்திருக்கு. okay, for understanding. okay, go to the next page pa. FDMA. okay, this is the frequency slots.
Okay, wait. Come down. Yes, frequency slots. For example, first location ஆட்டோவாக்கு என்னப்பா frequency allocate பண்ணிருக்காங்க? What is the frequency? 6253 is the frequency allocated for the location Ottawa. Okay, the second one, we don't have the common frequencies. One thing you need to notice here. Okay, we don't have the common frequency. We have a different frequency for different locations. For the second location, New York, pathina 6273. Then London, pathina 6253. So, what is the band gap between the first New York and London? What is the band gap or bandwidth? 20. 6273, 6278. ரெண்டையும் மைனஸ் பண்ணா எவ்வளவு மெகாஹெர்ட்ஸ் இருக்கு? F2 minus F1. Bandwidth is equal to F2 minus F1. What is F2 here? 6278 minus F1 6273. So what is the band gap between both the carrier frequencies, carrier signals? Sir, 20, sir. 20. 20 73 78 pa 6278. ஓ நீங்க ஓட்டோவால இருந்து எடுத்திருக்கீங்களா? ஓகே ஃபைன். 53 minus 78 போட்டிருக்கீங்க அப்படியா? இல்ல 53 minus 73. ஓகே 20. I am asking only with New York and London. அந்த ரெண்டோட bandwidth மட்டும் சொல்லுங்க. 5. Okay. 6278 minus 6273 is equal to 5 megahertz. It seems like single sideband or double sideband or what it is in the diagram. Single sideband or double sideband? First unit la paathirukom. Double sideband, sir. Super. Double sideband. Suppressed carrier illa normal? Normal, sir. Normal. Super. Good. Okay. 6278 minus 6273. ஏன் எதுக்கு இந்த பேண்ட் கேப் இருக்கு? Can anyone say? இந்த 5 மெகாஹெர்ட்ஸ் வந்து நாம யூஸ் பண்ணவே இல்லை, கரெக்டா? 73 யூஸ் பண்ணிருக்கோம். நெக்ஸ்ட் நாம எந்த ஃப்ரீக்வன்சி யூஸ் பண்ணிருக்கோம்? 78. Okay. What is the purpose? Why we haven't used 74, 75, 76, 77? You know the answer for this. Simple answer. Why we haven't used 74, 75, 76, 77? யூஸ் பண்ண முடியுமா முடியாதா? யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ணா என்ன ஆகும்? யூஸ் பண்ணா ஓவர்லாப் ஆகும். எஸ், சூப்பர். ஆன்சர் இஸ் ரைட். ஓகே, அப்போ ஓவர்லாப் ஆயிரும். அப்போ என்னோட சிக்னல் வந்து செகண்ட் சிக்னலோட ஃப்ரீக்வன்சியோட ஓவர்லாப் ஆச்சு அப்படின்னா எனக்கு எஃபிஷியன்சி அதிகமாமா எஃபிஷியன்சி குறையுமா? ஓவர்லாப் ஆச்சு அப்படின்னாலே என்னோட ஓவரால் எஃபிஷியன்சி இஸ் கெட்டிங் ரெடியூஸ்ட். அவ்வளவுதான். ஓகே, எஸ், கம் டவுன். ரிலேட் பண்ணிக்கோங்க. ஓகே, வாட் எவர் த டாபிக் விச் வி ஹேவ் லேர்ன் இன் த ஃபர்ஸ்ட் யூனிட். ஃபர்ஸ்ட் ஃப்ரீக்வன்சிஸ் எல்லாமே அப்லிங்க் பா. அப்லிங்க்னா ஃப்ரம் எர்த் ஸ்டேஷன்ல இருந்து சேட்டலைட்டுக்கு சென்ட் பண்ற ஃப்ரீக்வன்சிஸ், ரைட்டா? கீழே என்னது? கீழே என்ன இருக்குன்னு பாருங்க. டவுன்லிங்க் கேரியர். டவுன்லிங்க் கேரியர்னா ஃப்ரம் சேட்டலைட்ல இருந்து. சூப்பர். ஃப்ரம் சேட்டலைட்ல இருந்து எர்த் ஸ்டேஷன், நம்ம வீட்டில் இருக்கிற ஹோம் ரிசீவருக்கு வர்ற ஃப்ரீக்வன்சிஸ். இங்கேயும் அதே தான். ஓகே, we haven't used the next frequencies. We have given the band gap between the one frequency carrier to the second frequency carrier. ஓகே, இது டோட்டல் இதுதான் நம்ம என்ன சொல்றோம்? பேண்ட்வித்னு சொல்றோம். டிரான்ஸ்பாண்டர்னு சொல்லிடலாம். மூவிஸ்ல எல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, ரைட்டா? டிரான்ஸ்பாண்டர் ஃப்ரீக்வன்சிஸ். ஓகே, அப்போ which one is higher? Uplink frequency higher இருக்கா or downlink frequency higher இருக்கா? It is a most important gate level question. Okay, uplink carrier is high or downlink carrier is high? Which one is higher? நம்பர் வச்சு கம்பேர் பண்ணுங்கப்பா. 6000. Uplink frequency carrier is higher when compared with downlink carrier. Okay,
It mean the signal from Earth station to satellite, it need to cross almost geo Earth station ஆர்பிட்ல தான் நம்ம வந்து சேட்டலைட்டை பிளேஸ் பண்றோம், which is almost 37,000 kilometer from Earth. Okay, so we need to use from Earthல இருந்து நம்ம சிக்னல் வந்து சேட்டலைட் போகுது அப்படின்னா we need to pass the signal against our Earth's gravitational force. ஸோ அப்போ எனக்கு பவர் வந்து எனக்கு அதிகமா இருக்கணுமா கம்மியா இருக்கணுமாப்பா? எர்த் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இஸ் புல்லிங் டுவர்ட்ஸ் எர்த். அதை நான் ஓவர் கம் பண்ணிட்டு என்னோட சிக்னல் போகணும். கரெக்டா? ஒரு கெட்டிங் மை பாயிண்ட். சார் ஹை பவர் இருக்கணும் சார். So I required higher power. So in order to reach 37,000 kilometer, which is away from the Earth, so that's the reason our uplink frequency is always higher than downlink frequencies. Okay, yes, you can come down pa. This is the multiple access. Okay, frequency 1 2 3 antenna single antenna which transmits 168 voice channels, second one 24 voice same time it is transmitting and receiving. Okay, அந்த ஆண்டனா வந்து எவ்வளவு frequency access பண்ணுதுன்னு பாருங்க. First antenna வந்து it is accessing all the 4 frequencies. Second antenna is accessing only the first 2 carrier frequencies. Third one is accessing the first carrier and the third carrier. Fourth antenna which are accessing the first carrier frequency and the last carrier frequencies. Okay, this diagram representation is that. Okay, okay, you can go for the next one. Yes, again same kind of diagram. Yes, how it accessing the signal from Earth to satellite. Okay, single channel per carrier, single channel per carrier. So per user is allocated with a single carrier. That's what it have been mentioned. Okay, again the total bandwidth, each one is 400, 401, 412 are the carrier frequencies. Here also we haven't used the complete frequency. In the first example பாத்தீங்கன்னா total frequency நமக்கு என்ன இருக்கு, 36 megahertz இருக்கு. அதுல நாம ஒரு பார்ட் தான் நம்ம யூஸ் பண்றோம். ஓகேவா? எஸ், you can come down. ஓகே, டிமாண்ட் அசைன்னா இப்போ பர்டிகுலர் யூசர் வந்து once if they are demanding particular frequency, demand based, for example இப்போ நம்ம ஹெச்டி சிக்னல் நமக்கு வந்து வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்றோம், மூவி ஆன் டிமாண்ட் அப்படின்லாம் இன்டர்நெட்ல பார்த்துருப்பீங்க. கரெக்டா? தென் சிக்னல் ஆன் டிமாண்ட், அதே மாதிரி அந்த பர்டிகுலர் சர்வீஸை ஒரு யூசர் வந்து ரெக்வஸ்ட் பண்றாங்க, டிமாண்ட் பண்றாங்கன்னா மட்டும்தான் அந்த சர்வீஸ் வந்து தே வில் ப்ரொவைட். ஓகே, அது எந்தெந்த கேட்டகரியில பண்றாங்கன்னா எஃப்எம்ல பண்றாங்க, ஃப்ரீக்வன்சி மாடுலேஷன்ல பண்றாங்க. வாட் இஸ் த செகண்ட் ஒன்? ஃபேஸ் ஷிஃப்ட் கீயிங். ஓகே, எஸ், கம் டவுன். அதுல மெத்தட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஒன் போலிங் மெத்தட், சென்ட்ரலி கண்ட்ரோல்டு ரேண்டம் ஆக்சஸ். தேர்ட் ஒன் டிஸ்ட்ரிபியூட்டட் கண்ட்ரோல் ரேண்டம் ஆக்சஸ். போலிங் மெத்தட்னா ஆல் எர்த் ஸ்டேஷன் இன் சீக்வன்ஸ் or all the earth station in the sequence are forced by earth station continuously. Okay, based on the polling method, if call request is encountered, okay, நாம அந்த ரெக்வெஸ்ட் வந்து நம்ம இப்போ பண்ணோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 3G ஆக்சஸ், 4G ஆக்சஸ், இப்போ இன்டர்நெட்ல எனக்கு இந்த ஸ்பீட் வேணும், இந்த சர்வீசஸ் வேணும் அப்படின்னு சொல்லி நாம ரெக்வெஸ்ட் பண்ணா மட்டும்தான் அந்த ஃப்ரீக்வன்சி வந்து அலோகேட் பண்ணுவாங்க. தட் இஸ் த போலிங் மெத்தட். டிராபேக்ஸ் என்னன்னா, இஃப் நம்பர் ஆஃப் எர்த் ஸ்டேஷன் இஸ் இன்க்ரீசஸ், போலிங் டிலே அரைவ்ஸ். கரெக்ட். இப்போ வந்து கியூ, யூ வில் பி இன் கியூ, அந்த ஆர்டர் தான். இப்போ நம்ம வந்து அதுக்கு ரெக்வெஸ்ட் பண்ணாலும் நம்பர் ஆஃப் எர்த் ஸ்டேஷன்ஸ் அதிகமாகும் போது, பேஸ்ட் ஆன் த கியூ, those who have already requested for the service, they will be served at first. Then based on the order, you will get the service. So that's the reason we will have delay. Polling delay arrives. Okay. Second one, centrally controlled random access.
Yes, come down pa. Distributed தான் நம்மளோட lab example. Okay, a single server, the service have been distributed towards all the clients. Example, space system operated by Intel satellite. இதே கான்செப்ட் தான் நம்ம என்ன பண்றோம், சேட்டலைட்டுக்கு ஒரே ஒரு தடவை எர்த் ஸ்டேஷன்ல இருந்து நம்ம சிக்னலை சென்ட் பண்ணிடுறோம். அப்போ அந்த சேட்டலைட் என்ன பண்றாங்க, இட் ரிசீவ்ஸ் த சிக்னல் ஃப்ரம் எர்த் ஸ்டேஷன் அண்ட் இட் ரீட்ரான்ஸ்மிட் த சிக்னல் டுவர்ட்ஸ் the geographical region which we are located. Okay, so single transmission and it retransmit the signal to the different receivers or multiple receivers. Adha multiple access. Okay, so till then we have completed a FDMA, frequency division multiple access. The second topic is based on frequency division multiple access is based on the particular user is allocated with particular frequency. Okay, that is the main theme of FDMA. Okay, so if we have the individual frequency or unique frequency with the particular user, there is no delay, there is no data loss, there is no overlapping of signal. Okay, you will get higher efficiency if you have unique frequency. Okay, so at any time we can able to access. That is also possible in FDMA. Okay, but in TDMA it is limited with you are allocated only with the particular timing. Okay, common frequency, but you have been allocated for the particular time. Only for that particular time period you can able to access the services. Okay, that is the main difference with FDMA and TDMA. FDMA we have the different frequency and common time. Okay, for TDMA we have common frequency with particular time. Okay, that is the second line. Each user is allocated a specific time slot for transmission. Okay, hope you have understood. Thus the transmission arrive at the station in a sequence of non-overlapping bursts. So why we need to allocate particular time to particular user mean here also there is a possibilities of overlapping of signal. At the same time, when all the users are accessing the single access mean, what will happen, you might have experienced the network traffic, data traffic, overlapping, crosstalk. Okay, signals overlapping, you cannot able to receive the signal properly. Someone's voice call will may appear in your own channel. Okay, to avoid these all the concepts, we are allocating particular time to a particular user. Only for that particular time we can able to access that particular service. Okay, hope you have understood. Second one, burst synchronization. Synchronization நாலே நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். Synchronization refers transmitting device or receiving device or channel or encoder, decoder, multiplexing, demultiplexing, modulator, demodulator. These all the devices are available in the communication system. So what is synchronization refers? All these devices which are related with the communication need to be work at the same time. Okay, at the unique time, then only you can able to achieve the synchronization. Else your delay will happen. Delay will happen in the terms of at what time the information have been transmitted or at what time the information have been received அப்படின்றது நம்மளால கேதர் பண்ண முடியாது. ஈவன் தோ இஃப் இன் கேஸ் எனி சார்ட் ஆஃப் சிக்னல் ஹேவ் பின் லாஸ்ட், ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் லாஸ் ஆனா கூட என்னால் வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியாது. பிகாஸ் டைம் ஸ்டாம்பை வச்சு ஐ கேன் ஏபிள் டு ஐடென்டிஃபை. ஃபார் எக்ஸாம்பிள் அட் 10 o'clock ஐ ஹவ் டிரான்ஸ்மிட்டட் அன் இன்ஃபர்மேஷன். லைக் வாட்ஸ்அப்லேயே பார்த்துக்கலாம். வாட்ஸ்அப்பில் நம்ம என்ன இன்ஃபர்மேஷன் எப்போ நம்ம சென்ட் பண்ணுறோம் அப்படின்றது ஆஸ் அ யூசர் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் நமக்கு வந்து அந்த இண்டிகேஷன் ஆரோ மார்க், ஃபர்ஸ்ட் இண்டிகேட்டர், செகண்ட் டிக் மார்க் வித் எனேபிள்டு கிரீன் டிக் மார்க், அது எல்லாமே ஒவ்வொரு இன்ஃபர்மேஷன் கன்வே பண்ணுது. ரைட்டா? This is for the user end. As like the service provider, all the information have been recorded in your Google record. Okay, so அந்த ஓவர்லாப்பிங் எல்லாமே நான் அவாய்ட் பண்றதுக்காக தான் ஐ எம் அலோகேட்டிங் பர்டிகுலர் டைம். ஃபார் எக்ஸாம்பிள்
the person X, you can able to access the internet for this time for first 5 minutes. Second 5 minutes have been allocated to the person Y. Third 5 minutes have been allocated to the person Z. Likewise, I can able to achieve the data transmission. Yes, come down pa. Yes, TDMA. Okay. And the frame பார்த்துக்கோங்க concept. Wait, no. Frame. Satellite broadcast to all the stations. Okay. A1, B1, C1 அப்படின்றதெல்லாம் frame by frame. Okay. Then A2, B2, C2ன்றதெல்லாம் frame by frame. பாருங்க ரெஃபரன்ஸ் ஸ்டேஷன் பாருங்க, we have a different receiver like நம்ம வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு டிஷ் டிவி ஆண்டனா மாதிரி. But on the top we have the satellite which transmits the signal from, அதுலயும் பாருங்க டபுள் டைரக்ஷன்ஸ் இருக்கு. From earth station ல இருந்து satellite reach இருக்கு. Then satellite ல இருந்து information is comes back towards the earth station receiving antennas. So அதோட ஆர்டர் பாருங்க, ஃபர்ஸ்ட் antennas it's transmitting the same frame A1, A2, A3. Okay, it means the first bit allocations are transmitted by the or transmitted or received by the antenna 1, R1, R2, R3 by antenna 2, C1, C2, C3 by antenna 3, B1, B2, B3 by antenna 4. So after receiving all those information, at last we can able to reorder the pattern. ஓகே, ஃப்ரேம் அந்த ஆர்டர்ல இப்போ R1 வந்து ஃபர்ஸ்ட் சென்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இந்த ஆர்டர்ல தான் நான் வந்து என்னோட சிக்னலை வந்து நான் ரீஅலோகேஷன் பண்ணணும், ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். அப்போ தான் என்னோட இன்ஃபர்மேஷன், யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் ஐ கேன் ஏபிள் டு ரீட். ஓகே, எஸ், கம் டவுன். திஸ் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டயக்ராம் ஃபார் TDMA இப்போ. ஓகே, எஸ், R is the burst. ஓகே, ஹியர் பேசிக் யூனிட்ஸ் ஆஃப் TDMA பாருங்க. 2A, 2B, 2Cல இருக்கு இல்லையா, அது ஒவ்வொன்றுமே ஆண்டனா. ஆண்டனால இருந்து அந்த இன்டர்ஃபேஸ்க்கு கனெக்ட் பண்ணியிருக்கீங்க. தென் அந்த இன்டர்ஃபேஸ்ல இருந்து மக்ஸ். வாட் இஸ் மீன் பை மக்ஸ்? we will have more number of input. Multiplexing, what is the process of multiplexing for? It is combining. Okay, we will have more number of input, one outputs. So mux oda process adhan. We have more number of input from different antennas. It have been given to the phase modulator, then transmitter. Okay, then adula irundhu transmitting antenna kudukrom. And arrow mark symbol வந்து y RF signal வந்து நம்ம அப்படிதான் சென்ட் பண்ணுவோம். It mean denote பண்ணுவோம். So that's why that arrow mark is seems like. Okay, so modulator is the process we are performing a transmitter part. Yes. அப்ப ரிசீவர் என்ன, இதோட அப்படியே ரிவர்ஸ். ஓகே, ரிசீவர் வந்து பாருங்க ஆரோ மார்க் இந்த பக்கம் இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஃப்ரேம் ரிசப்ஷன்ல இருந்து பாருங்க, டிரான்ஸ்மிட்டரோட டயக்ராம் இஸ் கோயிங் அவே ஃப்ரம் த டிரான்ஸ்மிட்டர் டயக்ராம். ஓகே, எஸ், யூ கேன் நோட் இட் டவுன். ரிசீவர் பாருங்க ஆரோ மார்க் இஸ் கம்மிங் ஃப்ரம் த லெஃப்ட் டு, இட் மீன் ஃப்ரம் த ஆஸ் பர் நீங்க பார்க்கும்போது ஃப்ரம் ரைட்ல இருந்து லெஃப்ட்ல வரும். கரெக்டா? Transmitter diagram is from left to right direction. Receiver diagram should be on right to left direction. Okay, frame reception followed by receiver. அதுல இருந்து ஃபேஸ் மாடுலேட்டருக்கு இன்புட் கொடுத்துருக்கோம். ஃபேஸ் மாடுலேட்டர்ல இருந்து அங்க ப்ரீஆம்பிள் ஜென்ரேட்டர் நம்ம பண்ணிருக்கோம், இங்க ப்ரீஆம்பிள் டிடெக்டர் நம்ம யூஸ் பண்றோம் அட் த ரிசீவர் சைட். அங்க டிரான்ஸ்மிட்டர்ல மல்டிபிளெக்சிங், இங்க டிமல்டிபிளெக்சிங். அப்போ டிமல்டிபிளெக்சிங்ல எனக்கு என்ன, டிமல்டிபிளெக்சிங்னா என்னது? சிங்கிள் இன்புட் மல்டிபிள் அவுட்புட். ஓகே, அட் லாஸ்ட் பாருங்க டிரான்ஸ்மிட்டர்லயும் BCX, அதே மாதிரி ரிசீவர் சைடும் ஃபைனலா நம்ம வந்து ரிட்ரை பண்ணிட்டோம் BCX. எஸ், ஹோப் யூ ஹேவ் அண்டர்ஸ்டுட். பா, இந்த டயக்ராம் புரியுதா? எஸ் சார். ஓகே, டைம் முடிச்சுக்கலாம்ப்பா, லாஸ்ட் 1 minute. ஓகே, எஸ், கம் டவுன். இந்த ஃபர்ஸ்ட் அந்த ஜென்ரல் டயக்ராம் ட்ரா பண்ணிடணும். அப்புறம் டிரான்ஸ்மிட்டர் ஃபார் TDMA அண்ட் ரிசீவர் ஃபார் TDMA டயக்ராமும் ட்ரா பண்ணிடணும். ஓகே, திஸ் இஸ் அன் என்னோட பிட் ஸ்ட்ரீம் வந்து எப்படி டிரான்ஸ்மிட் ஆகுதுன்றதான் இப்போ இந்த ரெப்ரசன்டேஷன். ஓகே, பேஸ்ட் ஆன் த டைம், ஒரு டைமுக்கு எவ்வளோ ஃப்ரேம் ஸ்பெண்ட் பண்ணுறேன், ஓகே, சென்ட் பண்ணுறேன் அப்படின்றது தான் TB. எஸ், இந்த ரெப்ரசன்டேஷன் முக்கியம்ப்பா. எஸ் எஸ், சொல்லுப்பா. சார் டவுட் சார். எஸ், சொல்லுப்பா. சார் நீங்க ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன்ல பண்ணீங்களா சார், வயர்லெஸ் கம்யூனிகேஷன் யூஸ் பண்றது அட்வான்ஸ்னு. சப்போஸ் அதுலயே டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு சார்.
டிஸ்அட்வான்டேஜ் சொல்லுங்க. நிறைய பேர் ஆக்சஸ் பண்ணும்போது அது ப்ராப்ளம் இல்ல சார். அத ஓவர் கம் பண்றதுக்கு தான்ப்பா நாம இப்போ ஃப்ரீக்வன்சி அண்ட் டைம் அதை தான் நான் இப்போ சொல்ல வரேன். இப்போ 40 மெம்பர்ஸ் கிளாஸ்ல இருக்கோம் சரியா. இப்போ 40 மெம்பர்ஸ்மே ஒரே டைம்ல ஒரு இன்டர்நெட்டை வந்து நீ எடுக்கணும் அப்படின்னா அப்ப என்ன ஆகும், அதோட ஸ்பீட் வந்து குறையுமா? ஹலோ, இப்போ அதே லேப்ல சேம் பேண்ட்வித் ஓகே, ஒரு 100 ஜிபிக்கு வந்து நமக்கு பேண்ட்வித் இருக்கு ஓகே. அதை வந்து 2 மெம்பர்ஸ் யூஸ் பண்ணும்போது ஸ்பீட் அதிகமா இருக்குமா, இல்ல 200 மெம்பர்ஸ் யூஸ் பண்ணும்போது சேம் அலோகேட்டட் பேண்ட்வித் நோட்டிட்டோம் சரியா. 2 மெம்பர்ஸ் யூஸ் பண்ணும்போது ஸ்பீட் அதிகமா இருக்குமா, இல்ல 200 மெம்பர்ஸ் யூஸ் பண்ணும்போது ஸ்பீட் அதிகமா இருக்குமா? லெஸ் நம்பர் ஆஃப் பீப்புள் ஆக்சஸ் பண்ணும்போது எனக்கு ஸ்பீட் அதிகமா இருக்கும் கரெக்டா. அப்ப நம்பர் ஆஃப் பீப்புள் அதிகமாக, யூசேஜ் ஆக்சஸிங் அதிகமாக டோட்டல் அலோகேட்டட் ரிசோர்சஸ் டிவைடட் பை நம்பர் ஆஃப் ஆக்சஸ். அப்ப என்ன ஆகும், ஈக்குவலா எனக்கு வந்து சர்வீஸ் வந்து ஸ்பிளிட் ஆயிரும், டிவைட் மெத்தட் ஓகே. அப்ப எனக்கு ஸ்பீட் வந்து ஆவரேஜா தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் பர்சனுக்கு வந்து 2 MBPSல எனக்கு ஸ்பீட் கிடைக்குது அப்படின்னா செகண்ட் பர்சனுக்கும் 2 MBPSல தான் ஸ்பீட் கிடைக்கும் கரெக்டா. தேர்ட் பர்சனுக்கும் அதே 2 MBPSல தான் இருக்கும். பிகாஸ் டோட்டல் ஸ்பீட் ஹேவ் பீன் டிவைடட் பை த டோட்டல் நம்பர் ஆஃப் யூசர்ஸ், அலோகேட்டட் ரிசோர்ஸ் டிவைடட் பை நம்பர் ஆஃப் யூசர்ஸ். இப்ப சொல்லுங்க, நம்பர் ஆஃப் யூசர்ஸ் அதிகமாக எனக்கு ஸ்பீடு எஃபிஷியன்சி விச் வில் ரெடியூஸ் ஆர் இன்க்ரீஸ்ட். அப்போ இதை நான் ஓவர் கம் பண்றதுக்கு தான் நான் என்ன பண்ணிக்கிறேன், நான் அலோகேட்டிங் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து செப்பரேட் ஃப்ரீக்வன்சி கொடுத்துட்றேன். அப்போ நம்ம 24 ஹவர்ஸும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம், வேற யாருமே நம்மளை வந்து இன்டர்ஃபியர் பண்ண மாட்டாங்க. தட் இஸ் ஃபர்ஸ்ட் ஒன். FDMA. TDM individual frequency, I am allocating the common frequency okay. வேற யாரும் இன்டர்ஃபியர் ஆகக்கூடாது. செகண்ட் half an hour வந்து பர்சன் நம்பர் 2, தேர்ட் half an hour வந்து பர்சன் நம்பர் 3, ஃபோர்த் half an hour வந்து பர்சன் நம்பர் 4. இப்போ என்னால ஓவர்லாப்பிங் எனக்கு இருக்காதா இல்ல இருக்குமா? ஹலோ, have you understand what I'm trying to say? புரியுதா நான் சொல்ல வர்றது? அப்போ நான் டைமிங் வந்து நான் டிஃப்ரெண்ட் டைமிங் கொடுத்துட்றேன். டைமிங் கொடுக்கறதுனால எனக்கு வந்து சேம் ஸ்பீட்ல என்னோட ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணிட்டு நான் வெளியில வந்துடணும். செகண்ட் half an hour வந்து இன்னொரு பர்சனுக்கும் போது நாம அதை ஆக்சஸ் பண்ணக்கூடாது, அவ்வளோ ஆக்சஸ் பண்ண முடியாது. ஓகே ஓகேப்பா. ஓகே. இப்போ இந்த ரெப்ரசன்டேஷன் மட்டும் பார்த்துக்குங்க. டோட்டல் M is equal to RB into TF. RBன்றது டோட்டல் ரேட்டு, ஆவரேஜ் பிட் ரேட் இஸ் equal to M by TF. இது வந்து ஜஸ்ட் பெராமீட்டர், இது வந்து கண்டிப்பா எழுதணும்பா ஓகே. RBன்றது இன்புட் பிட் ரேட், TFன்றது அந்த ஃப்ரேமோட டோட்டல் டைம் சரியா. ஸோ டிரான்ஸ்மிஷன் ரேட் இன் டர்ம்ஸ் ஆஃப் TDMA, ஆவரேஜ் பிட் ரேட்டு, ஃப்ரேமோட டைம், இந்த மூணுமே ஈச் ஒன் இண்டிவிஜுவல் 2 மார்க்பா. யூ கேன் கம் டவுன். டைம் ஆச்சு, நீங்க அங்க ஜாயின் பண்ணணும் ஓகே. இந்த டைம் ஸ்லாட், இந்த ஃப்ரேம் ஸ்லாட் ரொம்ப இம்பார்ட்டன்ட்பா ஓகே. ஃப்ரம் ஏன்றது ஆண்டனா A, ஃப்ரம் பின்றது ஆண்டனா B. ஃப்ரம் ஏக்குள்ள பாருங்க ஸ்டேஷனுக்குள்ள, அதுக்குள்ள என்னென்ன செட் ஆஃப் இருக்குன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து அதுல என்னப்பா இருக்கு அந்த ஃப்ரேம்ல, ப்ரீஆம்பிள் போஸ்ட்-ஆம்பிள். ப்ரீஆம்பிள்ன்றது நம்ம சென்ட் பண்ற டேட்டாக்கு முன்னாடி இருக்கிறது. ஜின்றது என்னப்பா, கேபிட்டல் ஜின்றது காட் டைம். வாட் இஸ் BCW, பர்ஸ்ட் கோட் வேர்ட். CBRன்றது கேரியர் அண்ட் பிட் டைமிங் ரெக்கவரி. நான் சென்ட் பண்ற இன்ஃபர்மேஷன் வந்து லாஸ் ஆச்சு அப்படின்னா இதை வச்சுதான் நம்ம வந்து ரீஐடென்டிஃபை பண்ண போறோம். SICன்றது ஸ்டேஷன் ஐடென்டிஃபிகேஷன் கோட். இட் மீன் நம்மளோட IMI நம்பர் மாதிரி ஓகே, ஸ்டேஷன் ஐடென்டிஃபை கோட். Qன்றது போஸ்ட் ஆம்பிள் ஓகே. போஸ்ட் ஆம்பிள்ன்றது என்னோட டேட்டா சீக்வன்ஸ்க்கு லாஸ்ட்ல ஆட் ஆகுறது. ப்ரீஆம்பிள்ன்றது என்னோட டேட்டா சீக்வன்ஸ்க்கு பிஃபோர் தட், ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ் மாதிரி ஓகேவா. எஸ், யூ கேன் கம் டவுன் பா.
but this time frame is very 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 important in TDMA. Okay, அதோட எக்ஸ்பிளனேஷன் தான் அந்த ஒவ்வொரு ஃப்ரேமையும் தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஜீன்றது காட் டைம், டோட்டல் டைம், சிபிஆர்ன்றது கேரியர் அண்ட் பிட் டைமிங் ரெக்கவரி. ஓகே, எவ்வளோ குவிக்காக என்னால் பிட்டை வந்து நான் ரீஆக்சஸ் பண்ண முடியும். ப்ரீஆம்பிள்ன்றது என்னோட பிட் சீக்வன்ஸோட ஃபர்ஸ்ட் பார்ட்டாக இருக்கிறது. பாருங்க, செக் பண்ணுங்க. இனிஷியல் போர்ஷன் ஆஃப் த டிராஃபிக் பஸ் கரெக்டா, அது வந்து 4 பிட் இருக்கும். அந்த கோட் பிட்டை வச்சு தான் நான் வந்து ஆக்சஸ் பண்ண போறேன். போஸ்ட் ஆம்பிள்ன்றது பாருங்க டீகோடர் பார்ட் லாஸ்ட்ல ஆட் ஆயிருக்கும். ஓகே, இதோட அட்வான்டேஜ் என்னது? ரெசிஸ்டன்ட் டு நாய்ஸ் அண்ட் இன்டர்ஃபியன்ஸ். ஆஸ் நான் இப்போ சொன்னா டைம்ஸ்ல டிஃப்ரெண்ட் யூசர் கொடுக்கும்போது ஆப்வியஸா எனக்கு நாய்ஸ் ரெடியூஸ் ஆயிரும், இன்டர்ஃபியரன்ஸும் ரெடியூஸ் ஆயிரும். ஈஸிலி ரீகான்ஃபிகர். கரெக்ட், என்னோட இன்ஃபர்மேஷன் வந்து லாஸ் ஆச்சு அப்படின்னாலும் வித் ஹெல்ப் ஆஃப் ப்ரீஆம்பிள் அண்ட் தென் சிபிஆர் யூஸ் பண்ணி ஐ கேன் ஏபிள் டு ரீஆக்சஸ் மை இன்ஃபர்மேஷன். ஓகே, இட் கேன் ஏபிள் டு ஹேண்டில். பாருங்க எங்கெங்க இதை அப்ளை பண்றோம்ப்பா, யூசேஜ் எங்க நான் சொன்னா ரேடியோல யூஸ் பண்றோம், மொபைல் கம்யூனிகேஷன்ல யூஸ் பண்றோம், தென் வீடியோ கம்யூனிகேஷன் அதான் இங்க மீன் பண்ணிருப்பாருங்க. மிக்ஸ்டு வாய்ஸ், ஓகே, தென் வீடியோ டிரான்ஸ்மிஷன் அண்ட் டேட்டா டிராஃபிக். இன்டர்நெட் ஆப்ஷன்லயே we are using TD. Okay, is there any pages further? That's all, sir. Okay, pa. Guys, have you understood? Nevan, you can stop the recording. Guys, have you understand the topic?